இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னத்த? என்னடி? என்ன அப்படியே என் புள்ள கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க? நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்னத்த சொல்றீங்க? நான் எதை மறந்தேன்? நீ ஏன் கேட்க மாட்ட? அத்த, சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல. சத்திய விஷயத்தை தான் சொல்றேன். அதெல்லாத்தையும் மறந்துட்டியா? ஓ, நீங்க உங்க புள்ள கூட நான் மனைவியா வாழக்கூடாது, ஃப்ரெண்டா மட்டும்தான் வாழணும்னு வாங்கின சத்தியமா? அததான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் காலாவதி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க தானே அத்தை உங்க பிள்ளைக்கும் எனக்கும் முதல் இரவுக்காக பூ அலங்காரம் எல்லாம் பண்ணீங்க. உங்க ஆசீர்வாதத்தோட எங்க முதல் இரவு தான் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. அது உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா? இனி நீங்களே ஃபீல் பண்ணாலும் நீங்க ஆசைப்படுற மாதிரி எதுவுமே நடக்க போறது இல்ல. அதனால நீங்க என்ன பண்றீங்க? பழசெல்லாம் மறந்துருங்க. என்ன மருமகளே, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா மாமா. சூப்பர் சூப்பர். நீ ரூமுக்குள்ள போயிருப்ப. ஒருவேளை கதவை தட்டி உன்னை தொந்தரவு பண்ணிடுவோமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை. சரி சரி, மாமியார்கிட்ட பேசிட்டு இருக்கியா? ஆமா, அப்படி என்ன டிஸ்கஷன்? அதுவா மாமா, அத்தைக்கு குட்டி கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கான். நானும் என்னை 10 மாசத்துல பெத்து கொடுத்துடுறேன்னு சொல்லிருக்கேன். பலேமா பலே, சூப்பர் சூப்பர். ஆமா, என்ன மாமா கொண்டு வந்திருக்கீங்க? அம்மாடி, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பல வகை பருப்புகள் எல்லாம் போட்டு திக்கான பால்ல ஒரு ஷேக் வாங்கியிருக்கேன். அதோட ரெட்டை வாழைப்பழம். கடை ஏறி இறங்கி இந்த ரெட்டை வாழைப்பழத்தை தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெட்டை பழமா? ஆமாமா, குட்டி கிருஷ்ணன் ஒருத்தனை பெத்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அவனை யாரு தூக்கி கொஞ்சறதுன்னு எங்களுக்குள்ள போட்டி வந்துரும். அதனால எங்களுக்கு ரெட்டை புள்ள வேணும். எனக்கு ஒரு பேரன், அவளுக்கு ஒரு பேரன். எப்படி ஐடியா? அதுக்கு தான் இந்த ரெட்டை வாழைப்பழம். இத சாப்பிட்டா ரெட்டை புள்ள பிறக்குமா? அது மட்டும் இல்லாம குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும்ல, அதுக்கு தான் இந்த பாதாம் பேரிச்சை ஷேக். அம்மாடி, இதை எடுத்துட்டு போய் 2 பேரும் சாப்பிடுங்க. இந்த புடி புடி புடி. போமா போ. மாமாவை பாத்தீங்களா அத்தை? ரெட்டை குழந்தை வேணுமா? வரேன். போமா போ.